அந்தமா முனிவர்கள் அதுல அடக்கம்னு எதுல அப்ப சொன்னா அதுல அடக்கம்ன்றது எப்ப எவ்வளவுதான் காசு மலர்ந்து எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு வந்து எவ்வளவுதான் ஆடுனால கடைசியில 6 வந்து பபுனாக நடிக்கும் பிரகாஷ் ராஜா அவர்கள் கிராமத்து சார்பாக மலர்மாலை நடிக்கப்படுகிறது. இங்கே அவர்களுடைய மரியாதைக்குரிய தம்பி எஸ்.என். ஐயப்பன் அவர்களுக்கு கிராமத்தார்கள் சார்பாக மலர்மாலை அளித்து வருகிறார்கள். மிருதங்களுடைய மரியாதைக்குரிய சத்யராஜ் அவர்களுக்கு மலர்மாலை அளித்து வருகிறார்கள். ஆளுநர் மரியாதைக்குரிய இனிய மூர்த்தி அவர்களுக்கு மலர்மாலை அளித்து கௌரவிக்கிறார்கள். ஞான சிறுவன் மரியாதைக்குரிய தம்பி சக்திவேல் அவர்களுக்கு கிராமத்தார்கள் கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர் சார்பாக மலர்மாலை அளித்து வருகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மலர்மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டிகளுக்கும் கிராமத்தார்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எமது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பையும் ஆசி மற்றும் உங்கள் வீட்டு பிள்ளைமாகிய பருத்திக்கொண்டை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பாளர் கோவிந்தராஜன் அவர்களுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்து அப்படி பாருங்க. அந்த விசேஷம் எதுக்கு நேட்டா சொன்னாங்க அண்டமா முனிவர்கள் அதுல அடக்கம்னா எவ்வளவு நீ காசு போன எவ்வளவு நாள் ஆடு கடைசியில இருக்கிற இடுப்புல இருக்க அந்த அரணா காய்ச்ச கூட அத்துக்கிட்டு கடைசியில அந்த வெறும் வேலை தாண்டா அனுப்பி வைப்பாங்க. அப்படியா பண்றாங்க. அதனால இருப்பு வரைக்கும் ரொம்ப ஆடக்கூடாது மனுஷ மக்கள் அனுசரிச்சு கொண்டு அப்ப சொல்லி வச்சாங்க. இப்ப அப்ப சொன்ன அந்த மாமனியர்லாம் அதுல அடக்கம் சொன்னது வந்து பூமிக்கு இல்ல. இப்ப பூரா இதுக்குள்ளதான் இருக்கு. முழு காலத்துலதான் ரொம்ப பேர் இருந்து அலைகிறாங்க. பல ரகசியம் இருக்கு. பல பேர் இதுக்கு அலைகிறாங்க, பல பேர் இதுக்கு அலைகிறாங்க. இதுக்குன்னா இது வந்து சப்பட்டையா இருக்குல்ல பாத்திருக்கீங்களா? சரக்கு பாடலுங்க அதுன்றது இதுக்கு அப்புறம் இருக்குன்னு சொன்ன தெரியுமா? பூரா அதுக்காக விழுறாங்க. பூமியில அந்த இடத்துக்கு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு தான் ரொம்ப எனக்கு அந்த ஓரமே தெரியாதுங்க. பண்ணேன். ஆமா ஒண்ணு வேணா ஒரு சின்ன பிள்ளைக்கு சோறு ஓட்டணும்னா கூட முதல்ல பெரிய என்ன பண்ணுவாங்க அழகா தாய்மார்கள் குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு சோறு அஞ்சு வாரியா நிலவை பாரியா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி நிலவை காட்டி அழகா பிள்ளைக்கு ஊட்டும் போது பிள்ளை ரசிச்சுக்கிட்டு நல்லா பொறுமையா சாப்பிடுச்சு. உடம்புல சீரணமாச்சு. ஆனா அந்த பிள்ளை ரசிக்க பிள்ளைய வந்து தாய் தப்பனை ஏமாத்துற பிள்ளைலாம் இருக்கு. எப்படி அப்ப அந்த பிள்ளைய நிலவை ஆட போயிட்டு வாங்க நிலவையில பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அங்க வாரியார் மனப்பாறை சத்தியராஜ் பூச்சாண்டி வந்துகிட்டு இருக்கு புடிச்சு கொடுத்துருவேன் பேசாம சாப்பிடுச்சு சரி பேசாம பயந்துட்டு புள்ள சாப்பிட்டுறேன். சரி அது அப்ப உள்ள இப்ப உள்ள பிள்ளைக்கு வந்து நிலவும் வேணாம் பூச்சாண்டியும் வேணாம். ஆத்தா கையில ஒரு செல்போனு புள்ள கையில ஒரு செல்போனு என்னது ஆளுக்கு ஒரு செல்போனு கையில வச்சுக்கிட்டு ஆத்தா ஒரு பக்கம் தடவை புள்ள ஒரு பக்கம் தடவை என்னது செல்போனை தடவிக்கிட்டு புள்ள அப்படி வாய திறன்னா பேசாம பப்பரப்பான்னு திறந்துக்கிறேன். தட்டுல எவ்வளவு சேர் இருந்தாலும் புடிச்சிக்கிட்டு உள்ள போட்டு அமுக்க வேண்டியது. அமுக்குனா உள்ள போய் போது வெளியே வர ரெண்டு நேரம் புள்ள தொண்டை பிடிக்காது தானே. அப்புறமா செல்ல விட்டுட்டு சுதாச்சு புள்ள வாய பார்த்தா அப்படியே பப்பரப்பான்னு புலந்தோடியே இருக்கு. அதுக்கப்புறம் அக்கா முழுங்குனா எங்கிட்டு முழுங்கிறது இருக்காங்கல்ல. அப்புறம் மறுநாள் நேரம் பட்டுக்கோட்டையா தஞ்சாவூரா பொன்னியில ஆஸ்பத்திரியில ஒண்ணி ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் காசை ஒய்க்கி எழுதிவிட்டு அதுக்கப்புறம் அடப்படுத்தி விட்டாதான் மறுநாள் சாப்பாடே கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆஸ்பத்திரி போல நம்ம திருவிழா மாதிரி சீரியல் எடுத்து காரணம் தெரியுமா? அப்படி இந்த மாதிரி நம்ம போய் ஏமாந்து கொடுக்கறனால. ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு உள்ள நுழையும் போது சின்ன பல்பு எரிஞ்சா சிவப்பு கலர்ல அப்படி எரிஞ்சுன்னா ஆஸ்பத்திரியும் தெரியும். உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் போனோடனே இதை பிடிச்சிட்டு பாப்பாரு நாடியை பிடிச்சி பாப்பாரு. அப்ப டாக்டர்லாம் அப்படித்தான் அப்படி பிடிச்சி பார்த்துட்டு சொல்லுவாரு உனக்கு காய்ச்சல் அடிக்கிறியா தலை வலிக்கிறியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு மாத்திரை கொடுப்பாரு. அதை சாப்பிட்டு வீடு வர்றதுக்குள்ள காய்ச்சல் தலைவலி எல்லாம் அங்கேயே ஓடி போயிடும். சரி அப்ப இப்ப நிலைமை என்னன்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு நுழைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. உள்ள போனோடனே எல்லா டெஸ்டையும் எடுத்து மொத்தமா ஒரு 50,000 ரூபாய் தீட்டி விட்டு கடைசியில அந்த ஓலையோட போய் நின்னோம்னா சரி டாக்டர் கேட்பாரு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யுது அங்க திருப்பிட்டு வீடு கேட்டா பைத்தியம் அதை போன போட்ட கேட்டு விட்டு கடைசி அந்த ஓலையை புறம் எல்லாம் சரியா இருக்கு. யூரின் டெஸ்ட் சரியா இருக்கு பிளட் சரியா இருக்கு எல்லாமே சரியா இருக்கு. அங்கதான் சரியா வந்துச்சு. அதுக்கப்புறம் சரியா இருந்தா இல்லாட்டா என்ன அதுக்கப்புறம் அதே 30 ரூபாய் மாத்திரையில மறுபடியும் சரியா போயிடும். ஏன்னா சம்பாதிக்கிற உலகம் ஆகி போச்சு. அப்படி இருந்தாலும் கூட இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் நிறைஞ்ச பகுதி அப்படிங்கிறனால இன்னைக்கு இந்த நம்மளுடைய இந்த பாரம்பரிய கலையை நாடக கலை எத்தனையோ கலைகள் நீ வந்திருந்தாலும் கூட இந்த பாரம்பரியமான தமிழர் கலையை நாடக கலையை மதித்து இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கலைஞர் பெருமக்களை தேர்வு செய்து கொண்டு வந்து நடத்தி கொண்டு இப்படி ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவரும் வருவது வரவேற்று நாடகத்தை ஆரம்பிச்சுட்டா நாடகம் அப்படின்னா பார்த்தீங்க அதை மட்டும் பார்த்தீங்க 2 காலாலே பட்டுகளை கேட்டு
மேல தொங்கி கிடக்கு. அதனால பின்னால போகாதீங்க, துணியை தூக்கிக்கிட்டு பார்க்காதீங்க. பின்னாடி போகாதீங்க, நீங்க தூக்கிக்கிட்டு பார்க்காதீங்க. முன்னாடி வந்திருந்து விடியும் வரையிறது என்ன நடக்குது? நீங்க முன்னாடி வந்திருந்து விடியும் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கவனியுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திருக்க, ரெண்டு காதாலே பாட்டுகளை கேட்டிருக்கு. நாடக கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும். ரெண்டு கண்ணாடி நாடகத்தை பார்த்திருக்க, ரெண்டு காதாலே பாட்டுகளை கேட்டிருக்கு. என்ன பொன்னாரா விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நன்னகரான ஸ்ரீ பழங்குளத்து ஐயனார் ஆலய மாசி மக விழாவினை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா காலாச்சேரி மேலத்தெருவில் அமைந்து அருள்பாவித்து வரக்கூடிய ஸ்ரீ பழங்குளத்து ஐயனார் ஆலய மாசி மக விழாவினை முன்னிட்டு மேலத்தெரு காலாச்சேரி கிராமவாசிகள் மற்றும் பஞ்சாயத்தார்களால் தமிழகத்திலேயே தலை சிறந்த மாமேதைகள் பங்கு வச்சு நடிக்கக்கூடிய முத்தான 2 நாடகங்களை சிறப்பாக அமைத்து முதல் நாள் நிகழ்ச்சியாக இன்றைய விவாக மேடையிலே சிறிய வலியுறு நாடகத்தை சிறப்பாக வைத்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள நடிகர் சிகமணிகள் நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் உங்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டிய எனது கடமை இருக்கிறாங்க.